எத்தனை நேரம் பிரார்த்தனை செய்தாலும் பலன் கிட்டவில்லை என்று தோன்றுகிறதா? இன்று அந்த காரணம் தெரியும். வணக்கம், ஆலய மணி சேனலுக்கு வரவேற்கிறோம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வோம். ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் சில பொதுவான நம்பிக்கைகளை நாம் ஆராய்வோம். இப்படி நம்புகிறார்கள், ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவது மிகவும் சிரமமானது. உண்மை என்ன? இது மிகவும் எளிதானது. நாம் தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி அம்மனை வழிபட்டால் போதும். இப்படி நம்புகிறார்கள், ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது. உண்மை என்ன? இது மிகவும் தவறான நம்பிக்கை. அம்மனை வழிபடுவதால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இப்படி நம்புகிறார்கள், ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட வேண்டும் என்றால் நாம் கோயிலுக்கு செல்ல வேண்டும். உண்மை என்ன? இது மிகவும் தவறான நம்பிக்கை. நாம் வீட்டிலேயே அம்மனை வழிபடலாம். இப்படி நம்புகிறார்கள், ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் நமக்கு செல்வம் கிடைக்கும். உண்மை என்ன? இது மிகவும் பக்தியுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் நமக்கு செல்வம் கிடைக்கும். இப்படி நம்புகிறார்கள், ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவதால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உண்மை என்ன? இது மிகவும் உண்மை. அம்மனை வழிபடுவதால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பரிகாரம் பிரிவு: ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட வேண்டும் என்றால் நாம் தினமும் காலையில் எழுந்து குளித்து பூஜை செய்ய வேண்டும். பிறகு நாம் அம்மனுக்கு மஞ்சள் பூக்களை வைத்து அவளை வழிபட வேண்டும். இதை செய்தால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இன்று இரவு தூங்கும் முன் இதை ஒரு முறை சொல்லுங்கள், நாளை வித்தியாசம் தெரியும். நாம் அனைவரும் ஆலய மணியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினமும் கோவில் ரகசியங்கள். நீங்கள் எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவீர்கள்? கீழே சொல்லுங்கள். அம்மனை வழிபடுவதற்கு ஓம் அம்மா அம்மனே மந்திரத்தை பயன்படுத்துங்கள். நான் உங்களுக்கு ஆசி கொடு